அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இந்த உலகம் அடங்கிலும் தேவனுடைய ஜனங்கள் கூடி நிற்கிற வேளையிலே நாமும் கூடி நின்று இந்த கர்த்தருடைய மரணத்தை தியானிக்க நினைவு கூற கர்த்தர் நமக்கு தந்தை கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நமக்காக சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்தார். ஆகவே இது ஒரு துக்க நாள் அல்ல, இது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். ஏனென்றால் நாம் அடைய வேண்டிய அந்த அகோர தண்டனையை, நம்முடைய பாவ அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் அடைய வேண்டிய அந்த அகோர தண்டனையை நமக்காக ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். ஆமென். அவ்விதமாக சுமந்து கொண்டதன் மூலமாக நம்மை இந்த பாவ அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டு தம்முடைய பிள்ளையாக மாற்றினாரே. பிதாவுக்கும் நமக்கும் அவர் எங்களை இருந்த பகையை உடைத்து எங்களை அவரோடு ஒப்புரவாக்கி விட்டாரே. இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அருமையானவர்களே, நமக்காக கர்த்தர் செய்து முடித்தாரே. சந்தோஷப்பட்டு நாம் அவரிலே மென்மேலும் நாம் அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் முக்கியமாக தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு குழந்தை இயேசு அல்ல. நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய், அவர் இப்பொழுது நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிற ஆண்டவர், அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார். ஆகவே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாளிலே நாம் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அவருடைய வருகையிலே நாம் அவரை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற வேண்டும். ஆமேன். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக இப்பொழுது நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். மனுஷகுமாரன் நிமித்தமாக, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆமேன். வசனம் 23 ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடருகிற ஜனமாயிருக்கிறோம். ஆகவே பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு பிரசங்கித்தார். இந்த உலகத்திலே வந்து ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த நிமித்தமாக
ஆண்டவர் இயேசுவை ஜனங்கள் பகைத்தார்கள். ஆகவே இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஜனங்களால் பகைக்கப்பட்டு, நீங்கள் புறம்பாக்கப்பட்டு, உங்களுடைய நாமத்தை பொல்லாததென்று சொல்லி அவர்கள் தள்ளி விடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷப்படுங்கள், இதற்காக சந்தோஷப்படுங்கள், களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாக நாங்கள் ஜனங்களால் பகைக்கப்படும் பொழுது, பாடுகளை படும் பொழுது, அருமையானவர்களே, நாம் மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஜனங்கள் எங்களை பகைக்கிறார்களே என்று சொல்லி மனம் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை எதிர்க்கிறார்களே என்று சொல்லி மனம் சோர்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், உங்களுக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கையானது பட்டாடை உடுத்தி பரலோகம் செல்லும் ஒரு வாழ்க்கை அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால் பின்பற்றி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை இன்றைக்கு தவறாக எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கு சிலர் தவறாக புரிந்து கொண்டு விடுவார்கள். அருமையானவர்களே, இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மதத்தவர்களாய் இருக்கும் சிலர் தாங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பட்டாடைகளும் நகைகளும் தடையாக வருமென்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய அந்த எண்ணமே தவறே தவிர பட்டாடைகளோ புத்தாடைகளோ நகைகளோ ஒரு பொழுதுமே தடையாக இருக்க முடியாது. இதுதான் நாம் கூறிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகும். அருமையானவர்களே, இந்த காலங்களில் சிலர் பாருங்கள், இன்னுமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், 40 நாட்கள் உபவாசம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் சில நாட்களுக்கு உபவாசம் செய்கிறார்கள், ஆண்டவருடைய பாடுகளின் காலம் என்று சொல்லி. இன்னும் சிலர் ஒரு நாள் மட்டும் உபவாசம் செய்கிறார்கள். ஏன், இன்றைக்கு மட்டும் சில நேரங்களிலே அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். இப்பொழுது பாருங்கள், நான் சொல்லுகிறது என்னவென்றால், எத்தனை நாள் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் செய்கிறீர்களே, அதுதான் முக்கியம். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நாள் அல்ல, 40 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே 40 நாள் அந்த ஒரு நாளை பார்த்து அற்பமாக எண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த இரு பகுதியுமே கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யப்படுமாயின் அவரே கர்த்தரே அங்கு மேன்மைப்படுகிறார். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மனுஷருடைய மேன்மை பாராட்டலுக்கு இடமில்லை. நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், அவர் ஒரு நாள் தான் உபவாசம் இருந்தார் என்று மனுஷருடைய மேன்மை பாராட்டலுக்கு இடமில்லை. முக்கியமானது யாருடைய நாமத்தினாலே இது செய்யப்படுகிறது, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் ஆரம்பத்திலே வாசித்த இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக அவரே நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். அவருடைய பாதைகள் ஊடாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதை கற்பிக்க விரும்புகிறார் என்பதை நாங்கள் இன்ற வேளையிலே நாங்கள் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 48, 49, 50 தயவு செய்து வாசியுங்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களிலே இந்த யூதாஸ் காரியோத்தும் ஒருவன். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல அவன். யூதாஸ் காரியோத் ஒரு அப்போஸ்தலன். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் மரித்தோரை உயிர்ப்பிக்கவும் கர்த்தர் இயேசுவினாலே அதிகாரம் பெறப்பட்டவன் தான் இந்த யூதாஸ் காரியோத். அப்போஸ்தலர்களில் இந்த அதிகாரங்களை பெற்ற அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்தான். ஊழிய பணத்தின் பொறுப்பு மற்ற அப்போஸ்தலர்களுக்கு இல்லை, இந்த யூதாஸ் காரியோத்திட்ட தான் கொடுத்திருந்தார். இயேசுவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளினாலே நிறைவாய் போஷிக்கப்பட்டவன் இந்த யூதாஸ் காரியோத். இன்னுமாக பார்க்கும் பொழுது கர்த்தரால் அழைக்கப்பட்டு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவன் இந்த யூதாஸ் காரியோத். மற்ற 11 அப்போஸ்தலரும் கலிலேயா நாட்டவர்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது கலிலேயா நாட்டவர்கள். ஆனால் இவன் ஒருவன் தான் வித்தியாசமானவன். கீரியோத் ஊரானாய் இருந்தான். இவன் தன்னுடைய கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றி அந்த ஒரு நல்ல பங்கை தனதாக்கி கொள்ள அவன் முயற்சிக்காமல் பண ஆசைக்கு தன்னுடைய இருதயத்திலே இடத்தை கொடுத்திருந்தான். அதனால் அந்த பண ஆசையிலே அவன் சிக்குண்டு விட்டான். அருமையானவர்களே, இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே இந்த சத்தியத்தையும் இந்த யூதாஸ் காரியோத் அறிந்திருந்தவன். ஆனாலும் பாருங்கள், இவன் அந்த ஆசையிலே அவன் சிக்குண்டிட்டான். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவுடனும் தன்னுடைய சக அப்போஸ்தலருடனும் அவன் நல்ல ஐக்கியமாயிருந்தான். இந்த பரிசுத்த ஐக்கியத்துக்கு எதிராக இருந்த வேதபாரகர், பரிசேயர், இவர்களோடு அவன் ஒரு இரகசிய தொடர்பை வைத்திருந்தான். அருமையானவர்களே, இதுதான் முக்கியமான ஒரு காரணம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் அந்த தொடர்பை வைத்திருந்தான்? பண ஆசை. பண ஆசை. நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார், சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்டபொழுது, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று
அறிக்கை பண்ணிய அப்போஸ்தலர் பேதுருடைய ஊழியத்தையும் அந்த வழியையும் இந்த அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியோத்துடைய வழியையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. இப்ப இங்கே பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? யாரை? தன்னையும் தன்னோடு இருந்த எல்லா அந்த அப்போஸ்தலர்கள் குழுக்களை பார்த்து ஆண்டவர் காட்டி ஆண்டவரிடத்திலே சொல்றார், நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொல்லி. இதையும் இந்த யூதாஸ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அவனும் ஆமேன் என்று சொல்லி இருப்பான். அருமையானவர்களே, ஆனால் மற்ற அந்த 11 அப்போஸ்தலர்களைப் போல பிரகாசிக்க வேண்டியவன் இந்த யூதாஸ் காரியோத். ஆனால் பண ஆசையின் காரணமாக எதிரிகளுடன் அவன் கைகோர்த்தான். தன்னுடைய ஐக்கியத்தை அதிலே வளர்த்து கொண்டான். 30 வெள்ளி காசுக்காக தன்னுடைய குருவையை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். அதுவும் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். அது மட்டுமல்ல, அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். பரிசுத்த முத்தத்தை அவரை காட்டி கொடுக்கின்ற ஒரு முத்தமாக அவன் பயன்படுத்தினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலும் பாருங்க, ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து, சிநேகிதனே, முத்தமிட்டா நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அப்போ கூட அவனுடைய இருதயம் அசும்பவில்லை. அந்த வார்த்தையை கேட்ட அவனுடைய உள்ளம் கூட அப்போ உடையவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த பண ஆசை அந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் இயேசுவினிடத்திலே நாங்கள் நிறைவான அன்பு வைத்திருக்கிறோம் என்பது மறுப்பதற்கில்லை. நாம் ஒவ்வொருவரும் அவரை நாங்கள் நிறைவாய் நேசிக்கிறோம். அதன் காரணமாகத்தான் நாம் அவரிடத்திலே ஓடி வருகிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவரை பாடி துதித்து அவருக்குரிய மகிமையை செலுத்தி வருகிறோம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய சாட்சியற்ற வாழ்க்கையினாலே நாம் கர்த்தர் இயேசுவை சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய சாட்சியற்ற வாழ்க்கை சத்துருக்களுக்கு அவரை காட்டி கொடுக்கிறது. எப்படி தெரியுமா? ஆம், இயேசுவை பின்பற்றுகிறவனே, இவன் என்ன இப்படி இருக்கிறான், இப்படி பேசுகிறான், இப்படி நடக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையினாலே. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் கூட இருக்கிறது என்று சொல்லுகின்ற நாம், அருமையானவர்களே, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? யாரோடு இருக்கிறது? துன்மார்க்கருடைய வழியிலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே இந்த தியானத்தின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம் இந்த நேரத்திலும், அருமையானவர்களே. ஆகவே இவ்விதமான செயல்களினாலே நாம் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கிறோம் என்று எப்பொழுதாவது நாங்கள் நினைத்திருக்கிறோமா? ஆனால் இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் இடைப்படுகிறார். நீ இயேசு கிறிஸ்துவுடன் இருந்து ஊழியம் செய்பவன் அல்லவா என்று சொல்லி சத்துருக்கள் கேட்டபொழுது, ஆம், நான் அப்படித்தான் நடித்து கொண்டிருந்தேன். எனக்கு தேவை பணம், அல்லது எனக்கு தேவை புகழ், எனக்கு தேவை பட்டம், அது தந்தால் எனக்கு போதும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் எண்ணுகிறதல்லவா? சிந்தித்து பாருங்கள். அவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று யூதாஸ் அப்படித்தான். எனக்கு 30 வெள்ளி தந்தால் போதும், அந்த வெள்ளி காசு தந்தால் போதும், நான் அவர் இருக்கிற இடம், இருக்கிற நேரம், இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் போய் அவரை முத்தமிடும் பொழுது அவர்தான் என்று சொல்லி நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அடையாளம் காட்டியிருந்தான் இந்த யூதாஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், நாம் இன்றைக்கு என்னுடைய சிநேகிதனுடைய உறவை நான் துண்டித்து விடக்கூடாது, அல்லது என்னுடைய உறவை நாம் துண்டித்து விடக்கூடாது என்பதற்காக, அல்லது மற்றவர்களுடைய உதவி எனக்கு தேவை என்பதற்காக கர்த்தர் இயேசுவையும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நாம் மறுதலித்த சந்தர்ப்பங்கள் எத்தனை, சிந்தித்து பார்ப்போமா? இவ்விதமான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நான் சில காரியங்களை நான் கண்டிருக்கிறேன். சில நாடுகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தரமுள்ள பாடசாலைகளிலே இடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அரசாங்கத்தின் சலுகைகளை, மதிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய மார்க்கத்தை அவர்கள் மறுதலித்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து அந்த உலக செல்வாக்கிற்காக தங்களை அவர்கள் விற்று போடுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்களோடு ஐக்கியம் கொண்டது போல் நடிக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபையிலே வந்து நின்று விடுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், அன்று யூதாசும் அவ்விதமான ஒரு தொடர்பை வைத்திருந்தான். ஏற்ற வேளையிலே இங்கே அப்போஸ்தலரோடு வந்து கூடி அங்கே நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை நினைவுகூர்கிற இந்த நாளிலே அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஜனமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறோம் என்பதை சகலதும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான யூதாஸின் வழி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போமா? பணத்துக்காக, சலுகைக்காக, புகழுக்காக இன்றைக்கு சத்தியத்தை புரட்டுகின்ற எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தை புரட்டுவது, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இதெல்லாம் யூதாசுடைய வழி என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போமா? 26வது அதிகாரம் 24வது வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்ற. இங்கே அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆண்டவருக்கு எழுதப்பட்டது, ஆண்டவருக்கு எவ்விதமாக குறிக்கப்பட்டிருந்ததோ அதன்படி அவருடைய வேலை வந்தது. பாவியுடைய கையிலே தன்னை அர்ப்பணித்தார். ஆனாலும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமானது என்று சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, நாம் நம்முடைய சாட்சியற்ற வாழ்க்கையினாலே,
கர்த்தரை நாம் மறுதலிக்கின்ற வாழ்க்கையினாலே நாம் அருமையானவர்களே நாம் கர்த்தரை காட்டிக் கொடுக்கின்றோம், இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றோம், சத்துருக்கள் மத்தியிலே காட்டிக் கொடுக்கின்றோம். அது ஒரு பயங்கரமான விளைவென்பதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை கவனியுங்க, நன்றாக கவனியுங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். பின் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தம்முடைய ஜீவனை கொடுக்க, இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்கத்தான் அவர் வந்தார். ஆனால் அதன்படியாக ஆண்டவர் இயேசு எழுதியிருக்கிறபடியே இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். மனம் திரும்புவது இன்றைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் அவசியமாயிருக்கிறது. அன்று யூதாசின் நடக்கைகள், அவனுடைய நினைவுகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அதனால் ஆண்டவர் இயேசு அவனை பல தடவைகள் அவனை எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிப்புகள் எல்லாம் அவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையிலே இல்லை. பண ஆசையினாலே கடினப்பட்டு போயிருந்தது. அவன் குற்ற உணர்வு அடையவில்லை. ஆண்டவருடைய எச்சரிப்பை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு குற்ற உணர்வு அவன் அடையவில்லை. இன்னுமாய் பாருங்க, திருப்பந்தியிலே கூட துணிகரமாக கலந்து கொண்டான். திருப்பந்தியிலே கலந்து கொள்ளுவது கூட பாருங்க லேசான காரியம் அல்ல. ஏதோ நாம் நம்முடைய வாழ்க்கை வாரம் முழுவதும் ஏதோ நம்முடைய வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து திருப்பந்தியிலே வந்து துணிகரமாய் நிற்பது, அது மிகவும் ஒரு பொல்லாங்கானது என்பதை எங்களுக்கு வேதம் எச்சரிக்கிறது. திருப்பந்தி, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு குற்றமற்றவர்களாக வந்து நின்று பங்கு பெற்ற வேண்டியதுதான் திருப்பந்தி. இந்த யூதாஸ் செய்ய போவதெல்லாம் அறிந்திருந்தான். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைக்கு அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் எல்லாம் அறிந்திருந்தான். அந்த வேளையிலும் திருப்பந்தியிலும் வந்து மற்ற அப்போஸ்தலரோடு சேர்ந்து கலந்து கொள்ளுகிறான். எவ்வளவு துணிகரம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் முன்பாக தானும் ஒரு நல்ல அப்போஸ்தலன் என்பதை அவன் காண்பிக்கின்ற ஒரு மனுஷனாகத்தான் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் வருகிற பாடுகளை, மனுஷரால் வருகிற பாடுகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் சந்தோஷத்தோடு அதை ஏற்று நாம் நடக்கும் பொழுது, அருமையானவர்களே, நாம் நிச்சயமாக பரலோகத்திலே மிகுந்த சன்மானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலே இன்று வரை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய இந்த மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கின்ற நாம், தியானிக்கின்ற நாம், நம்முடைய இருதயத்திலே ஏதாவது இவ்விதமாக குறைகள் இருக்குமாயின் நாம் உடனடியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் மன்னிப்பை பெற்று கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக நாங்கள் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 19 தொடக்கம் 23 வரைக்கும் நாங்கள் வாசிப்போமா? பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன?
நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாதை ஒப்புவி. நான் தகுதியாக பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இயேசுவை பிடித்தவர்கள் அவரை விசாரணை சங்கத்துக்கு முன்பாக அங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே அருமையானவர்களே, பிரதான ஆசாரியன் அவருடைய சீசரை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்தும் அங்கே விசாரிக்கிறான் அவரிடத்திலே. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், வெளியரங்கமாக இந்த உலகத்துடனே நான் பேசினேன். ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் கூடி வருகின்ற தேவ ஆலயங்களிலும் நான் உபதேசம் பண்ணினேன். நான் எதுவும் மறைவிலே பேசவில்லையே. நான் பேசினவைகளை எல்லாருமே கேட்டார்கள், எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். ஆகவே என்னிடத்திலே நீர் விசாரிக்க வேண்டியது என்ன? அவர்களை விசாரித்தாலே அவர்கள் சொல்லுவார்களே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே சொன்னார். அப்பொழுது பக்கத்திலே நின்ற சேவகரில் ஒருவன் எழும்பி உடனே என்ன செய்தான்? பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்லுவதென்று சொல்லி அவரை ஒரு அறைந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி சொல்லுகின்றார், நான் தகாத விதமாய் பேசியிருந்தால் அதை நீ இப்பொழுது சொல்லு. நான் சொன்ன பேச்சிலே தவறு இருந்தால் நீ அதை இப்பொழுதே சொல்லு. நான் தகுதியாக நான் பேசியிருந்தேன் என்றால் நீ ஏன் என்னை அடித்தாய் என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பாருங்கள், வெளியரங்கமாக உலகத்தோடு பேசியது என்ன? ஜெப ஆலயங்களிலும் இன்னுமாய் தேவ ஆலயங்களிலும் அவர் உபதேசம் பண்ணினது என்ன? அரசியலா பேசினார்? பகிரங்கமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவர் பேசியதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். மறு உலகம், வரவிருக்கின்ற மறு உலக ராஜ்யத்தின் வாழ்வை குறித்து பேசினார். மனம் திரும்பும்படியாக பேசினார். மனம் திரும்பும்படி உலகத்துக்கு அழைப்பு விடுத்தார். மெய்யான தேவனை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே இந்த வேதபாரகர் பரிசேயர்களும் கூட அருமையானவர்களே இதையெல்லாம் கேட்டார்கள். அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டவர்கள், அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசவில்லையே என்று கூறி ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் போதிக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. இவை எல்லாரும் கேட்டார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம். இப்பொழுது இவன் ஆண்டவரிடத்திலே ஏதோ ஒரு புதுவிதமாக கேட்கிறான். அவருடைய போதனைகளை குறித்து கேட்கிறான், சீசரை குறித்து கேட்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஒளித்து பேசவில்லையே, எதையும் மறைமுகமாக பேசவில்லை, பகிரங்கமாக பேசினேன். யூதர்கள் கூடுகிற இடத்தில் எல்லாம் பேசினேன். ஏன்? இவர்கள் எல்லாரும் நீங்களும் தான் எல்லாரும் இருந்தீர்கள். இப்பொழுது என்னிடத்திலே விசேஷமாய் கேட்கிறது என்ன? ஆகவே அவரிடத்திலே போய் கேட்டால், இதை கேட்டவரிடத்திலே கேட்டாலே அவர்கள் என்ன நான் பேசினேன் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி நேரடியாக பதில் சொன்னார். அவர் மறைக்கவில்லை. அவர் தேவன், மனிதன், மனிதனுடைய மரணம்
மரணத்தின் பின் நடப்பது என்ன, இந்த பரலோகம், நரகம், நியாய தீர்ப்பு, வரப்போகிற ஆட்சி, அரசாட்சி, அடுத்தது தூதர்கள், சாத்தான் கூட்டம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையுமே அவர் பேசினார். இந்த உலகத்திலே சிந்தனை கருத்துக்களை ஒருபொழுதும் ஆண்டவர் இயேசு முன்வைக்கவில்லை. சிந்தனை கருத்துக்களை முன்வைக்கவில்லை. எல்லாம் திட்டமும் தெளிவுமாக இதுதான் என்று அவர் பேசினார். ஆகவே அவர் ஒளிவான இடத்திலே இருந்து மறைவான இடத்தில் இருந்து எதையுமே பேச இல்லை, வெளியரங்கமாக பேசினார். ஆகவே தன்னிடத்திலே கேள்வி கேட்ட இந்த பிரதான ஆசாரியனிடம் அவர்களிடம் விசாரித்தார். இதெல்லாம் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி சொன்னாரே, அதில் என்ன தவறு இருக்கிறது? நான் தகாததாய் பேசியிருந்தால் அதை நீ சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இப்படியாக பிரதான ஆசாரியனுக்கு பதில் அளித்த பொழுதுதான் அவன் இவ்விதமாக ஆண்டவர் இயேசுவோடு நடந்து கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வீணான வார்த்தைகளை எதுவுமே பேசியதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் கூட ஆண்டவர் இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்வை குறித்து பேசும் பொழுது, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பாவ சந்ததிகள் உங்களை எதிர்க்கத்தான் செய்யும். ஏன்? உங்கள் கன்னத்தில் அறைந்தது போன்று உங்களுக்கு அறையலாம். அருமையானவர்களே, ஆனாலும் நீங்கள் பேசியது பொய்யல்லவே, சத்தியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இவ்விதமான பாடுகள் வந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்கு பரலோகத்திலே உங்களுக்கு மிகுந்த சன்மானம் உண்டாயிருக்கும். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வீணான வார்த்தை எதுவும் பேசியதில்லை, பேசவும் மாட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். நாங்கள் வாசிப்போம் வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை வாசியுங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளுமே வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆகவே நாம் கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய சீஷர்கள். ஆகவே நாம் கர்த்தரை போன்று இந்த உலக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசுகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் வீணானதை அவர்கள் பேசுவார்கள், ஆனால் நாமோ அப்படி அல்ல. ஆகவே நாம் சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது, அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை பகைக்கும், ஆனாலும் அதை குறித்து நாம் வேதனை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மிகுந்த சன்மானம் உங்களுக்கு பரலோகத்திலே உண்டாயிருக்கும். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நாட்களிலே அருமையானவர்களே, இந்த தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். அந்த தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே தேவராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்தமான ஒரு வாழ்வை குறித்தும் மறு உலக வாழ்வை குறித்தும் அடைய போகிற நித்திய ஜீவனை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் வேற யார் பேசுவார்கள்? சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் பேசுவார்கள். ஆகவே உன்னதத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் உன்னத வாழ்வுக்குரியதை நீங்கள் பேசுங்கள். உங்கள் உலக கவலைகளிலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உன்னத பலத்தினாலே நீங்கள் நிறைந்து மற்றவர்களையும் நீங்கள் பலப்படுத்துகிற ஜனங்களாய் நீங்கள் காணப்படுங்க.
மற்றவர்கள் கவலைப்படுகிறார்கள், உலகத்தினாலே சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லி நீங்களும் போயிருந்து அந்த கதைகளையும் கேட்டு அவர்களையும் சோர பண்ணி நீங்களும் சோர்ந்து கொண்டு வந்துட வேண்டாம். நீங்கள் அவர்களை பலப்படுத்துகிற ஜனமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இன்னுமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியமானது, கர்த்தரோடு கூடிய வாழ்க்கையானது இந்த சபைக்குள்ளே மாத்திரம் அல்ல, சபைக்குள்ளே மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூடவே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இந்த சபைக்குள்ளே கூடி நிற்கிற ஒரு சில மணித்தியாலம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே சபையாக மாற வேண்டும். பொய்களை களைந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அப்படியே உண்மையை உண்மையின்படியே அப்படியே சொன்னார். அதாவது இன்னும் விளக்கமாக கூறப்போனால், ஆம் அல்லது இல்லை என்று மட்டும் கூறுங்கள், ஆம் அல்லது இல்லை என்று மட்டும் கூறுங்கள். இதற்கு மேல் ஏதாவது நீங்கள் கூறினால் அது பிசாசின் வார்த்தைகளாய் இருக்கும் என்று நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இயேசு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆம் இல்லை, இதுதான் உங்களுடைய வார்த்தையாய் இருக்கட்டும். அடுத்ததாக கர்த்தருடைய இந்த பாடுகளிலே கடந்து செல்லும் அடுத்த அந்த பாதையை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 63 தொடக்கம் 63 64 தயவு செய்து வாசிங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் சொல்லென்று சொல்லி கேட்கிறார். முன்பு பிரதான ஆசாரியன் எதுவுமே தெரியாதது போல அவற்றை விசாரணை, அவருடைய போதனை குறித்து கேட்கிறான், சீசர்களை குறித்து கேட்கிறான். பாருங்க, இப்பொழுது பாருங்க, இவனுடைய கேள்வியில இருந்து அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் என்று சொல்லி விளங்குகிறோம். அவருடைய போதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறான் என்று சொல்லி விளங்குகிறோம். இப்பொழுது அவன் டிரைட்டாக கேட்கிறான் தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு நான் கேட்கிறேன் சொல்லென்று சொல்லி சொல்லுகின்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இவனுடைய கேள்வி தெளிவாயிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? இந்த கேள்விக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பதிலும் தெளிவாய் அங்கே சொல்லப்படுகிறது. ஆம், நீர் சொன்னபடிதான், நான் அவர்தான் என்று சொல்லுகின்றார். பார்த்தீர்களா அருமையானவர்களே, எந்த இடத்திலுமே அவர் மறைக்கவில்லை. அவர் போதிக்கும் பொழுது எதை திட்டமாக ஆண்டவர் இயேசு போதித்தாரோ அதையே மறுதலிக்காமல் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, நன்றாக நீங்கள் வாசித்த வார்த்தையை பாருங்கள். அது மட்டுமல்ல, தான் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்திற்கு சென்று மீண்டும் வருவேன் என்ற சத்தியத்தையும் அந்த காரியத்தையும் அப்படியே அவனுக்கு முன்பாக சொல்லுகின்றார். திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், நான் வருவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரதான ஆசாரியனுடைய கேள்விக்கு ஆண்டவர் இயேசு இல்லை என்று பதிலளித்திருந்தால், சிந்தித்து பாருங்கள், இல்லை என்று சொல்லி பதிலளித்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு போயிருக்க மாட்டார், சிலுவையிலே கொண்டு போய் அறைந்திருக்க மாட்டார். சிலுவை பாடுகளில் இருந்து தப்பிக்க முடியும். ஆனால்
தம்மையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுக்க வந்தவர் ஆண்டவர் இயேசு. இந்த வேளைக்காகத்தான் ஆண்டவர் வந்தார். தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் அவர் வந்தார். இந்த உலக அதிகாரங்களுக்கு முன்பாக அதிகாரத்தோடு அவர் பதிலளிக்கிறவராக காணப்பட்டார். தாம் யார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அவர் வெளிப்படுத்தினார். விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த சந்ததியிலே தம்மை அவர் தேவகுமாரன் என்று அவர் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் கிறிஸ்து உடையவன் என்று எந்த சூழ்நிலையிலும் நான் தயங்காமல் அறிக்கையிட வெட்கப்படுகிறேனா? சிந்தித்து பாருங்கள். இந்த விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த உலகத்திலே, இந்த சந்ததியின் மத்தியிலே இந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தை கூற, நான் அவருடைய பரிசுத்த பிள்ளை என்று சொல்லி கூற வெட்கப்படுகிறேனா? சிந்தித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே 32 33 தயவு செய்து வாசியுங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். வாசிங்க. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38 தயவு செய்து வாசிங்க. ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அருமையானவர்களே, இந்த பாவம் நிறைந்த இந்த சந்ததியில் முன்பாக இன்றைக்கு பரிசுத்தரை குறித்து, இந்த பரிசுத்த இயேசுவை குறித்து, அவருடைய பரிசுத்த வார்த்தையை குறித்து நாம் வெட்கப்படுகிறேனா? ஆராய்ந்து பாருங்க. அல்லது நான் அவரை மறுதலிக்கிறேனா? என்னை அவரை தெரியாது என்று மறுதலிக்கிறேனா? இல்லை, நான் கிறிஸ்து உடையவன் அல்ல என்று மறுதலிக்கிறேனா? சிந்தித்து பாருங்க. பரலோகத்தின் பிதாவின் முன்னிலையிலே இன்றைக்கு அவர் நம்மை குறித்து ஆண்டவர் இயேசு வெட்கப்படுவார் அல்லது மறுதலிப்பார் என்றால், அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலை எவ்வளவாயிருக்கும். அப்பொழுது பரலோகம் நம்மை அறியாது போய்விடும். நம்மை பரலோகம் அறியாமல் போய்விடும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மை குறித்து அங்கே பிதாவானவரிடத்திலே சொல்லும் பொழுது நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படுகிறார் அல்லது எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலிக்கிறார் என்றால், அருமையானவர்களே, பரலோகம் நம்மை அறியாது போய்விடும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு, நன்றாக சத்தியத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள், ஆண்டவர் இயேசு நமக்கும் பிதாவுக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவரது வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ரோமரிலே நாங்கள் 8ஆவது அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். ஆமேன். வேண்டுதல் செய்கிறவரும் அவரேதான். பின் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் சாட்சியாய் அவருடைய பிள்ளையாய் நாம் இருப்பதால் இந்த பெரிதான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி? நமக்காக ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்திலே
பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் இந்த கிருபையை காத்து கொள்ளாமல் இன்றைக்கு இவ்வுலக இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அவரை குறித்து வெட்கப்பட்டும் அவரை மறுதலித்தும் நாங்கள் நடப்போமாயில், அருமையானவர்களே, நமக்காக அவர் எப்படி பிதாவினிடத்திலே பரிந்து பேச முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அவரும் நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படுவார், நம்மை மறுதலிப்பார். அப்படியாயின் நம்முடைய காரியம் பிதாவினிடத்திலே எப்படி செல்லும்? சிந்தித்து பாருங்கள். நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவர் அந்த பிதாவின் முன்பாக அங்கே வெட்கப்படுகிறார் என்றால், எம்மை தெரியாது என்று அவர் சொல்லுவார் என்றால், பரலோகத்திலே நம்முடைய பெயர் அறியப்படாததாய் இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுமா? இல்லை. நமக்கு பாதுகாப்பு உண்டா? இல்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். ஏனென்றால் நாம் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப தூபமானது பிதாவானவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் இயேசு இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன் என்று சொல்லும் பொழுது அந்த ஜெபத்துக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்? கிறிஸ்து மகிமைக்காக, அவருடைய குமாரனுடைய மகிமைக்காக பிதாவானவர் அதை செய்கின்றார். நாம் அவரை தெரியாது என்று சொல்லி இந்த பூமியிலே அறிக்கை பண்ணி வாழும் பொழுது, அது அவரை குறித்து நாங்கள் வெட்கப்பட்டு வாழும் பொழுது, அங்கே ஆண்டவர் இயேசு நம்மை மறுதலிக்கும் பொழுது, நம்மை குறித்து சொல்ல வெட்கப்படும் பொழுது, நம்மை பரலோகம் அறியாதே? சிந்தித்து பார்ப்போமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், கர்த்தர் இயேசுவினுடைய கிருபையின் பாதுகாப்புக்குள்ளே நாம் இல்லாவிட்டால், அருமையானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பாதுகாப்பு அற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போமா? தியானித்து பார்ப்போமா இந்த வார்த்தையை? ஆகவே இந்த நேரமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பாதுகாப்புக்கு உரியவர்களாக நாம் மாறுவோம். இதுதான் கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாகும். இறுதியாக வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33 தொடக்கம் 38 வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதி உத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றார். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாட்டின் தேசாதிபதி, ஒரு கவர்னர் இயேசுவை விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அங்கே கேட்கிறார், நீ ராஜாவா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் மறுக்காமல், நான் ராஜாதான் என்று சொல்லி சொன்னார். நான் ராஜாதான், ஆனால் நான் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்றார். ராஜாண்டால் ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் ராஜாதான், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. திட்டமும் தெளிவுமாக அங்கே சொன்னார். அவர் மறைக்கவில்லை.
அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ராஜாவாக பிறந்தவர்கள் எவருமே இல்லை. ஆனால் பிறந்தவர்கள் ராஜகுமாரர்களாக குமாரத்திகளாக பிறந்தார்கள், பின்பு ராஜாவாக உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவோ என்ன செய்கிறார்? இயேசு ஒருவரே தான் ராஜாவாக இந்த உலகத்திலே பிறந்தவர் என்பதை நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2:2 நாங்கள் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே 1:12-13 நாங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டபடியே தேவனாலே பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் ராஜகுமாரராக ராஜகுமாரத்திகளாக இருக்கின்ற சிலாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே அவரும் உலகத்தார் அல்லது போல, அவரும் உலகத்தார் அல்லாதது போல அவரால் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தார் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தான் வாழுகிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலக ராஜ்யம், அருமையானவர்களே, இந்த உலக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் நாம் அல்ல. உங்கள் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, மறு உலகத்துக்குரியது. ஆகவே நாம் இந்த உலகத்துடன் நாம் ஒத்த வேஷம் நாம் தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலக அரசியலுக்குள் உங்களை ஒரு தேவ பிள்ளைகளும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களை அந்த உலக அரசியலினாலே அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும், அருமையானவர்களே, உலக அரசியலுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக, இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன? நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்த நமக்கு இது ஒரு பெரிதான ஒரு கடமை உண்டு. என்ன தெரியுமா? சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பது நமக்கு நன்மேல் விழுந்திருக்கிற பெரிய கடமை. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய ஜீவியமும் சத்தியத்துக்கு சாட்சியாக காணப்பட வேண்டும். ஆராய்ந்து பாருங்கள். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள். நம்மை சத்தியமாவது என்ன என்று சொல்லி அந்த சத்தியமானவரையே தன்முன் வைத்துக்கொண்டே இந்த பிலாத்து கேட்கிறாரே, ஒரு ஆன்மீக குருடனாக இருந்து கேட்கிறான். சத்தியமானவரே முன்னுக்கு நிற்கிறார். அவரை முன்னுக்கு நிறுத்தி கொண்டு சத்தியமாவது என்ன என்று சொல்லி கேட்கிறார். இந்த ஆன்மீக குருடனை போல நாம் இருக்கக்கூடாது. இயேசுவே சத்தியம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 14:6 அவர் சொல்லி இருக்கிறார். தானே சத்தியம் என்று சொல்லி, அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 17:17 அங்கே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வசனங்கள் தான் சத்தியம். இயேசுவே சத்தியம். ஆகவே சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் சாட்சிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பாருங்க, தத்துவ ஞானிகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் சில சிந்தனை கருத்துக்களை அங்கே வெளியே விட்டார்கள், முன்வைத்தார்கள். ஜனங்கள் அவைகளை கேட்டு அவர்களை புகழுகிறார்கள். அவர்களை ஞானிகள் என்று கூட பட்டம் சூட்டுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்களில் ஒருவராக இருந்து சிந்தனை கருத்துக்களை முன்வைக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சிந்தனை கருத்துக்களை ஆண்டவர் இயேசு முன்வைக்கவில்லை. அவர் சகலதையும்
திட்டமும் தெளிவுமாக இந்த உலகத்துக்கு முன்னே அவர் வைத்திருக்கிறார். அவரே சத்தியமானவர். ஆகவே அவர் தத்துவங்களையோ சிந்தனைகளையோ அவர் எதையுமே முன்வைக்கவில்லை. இந்த உலகத்தில் நல்ல தத்துவங்களை இயேசு பேசினார் என்று சில பேர் சொல்லுவார்கள். நல்ல சிந்தனையாளராய் இருந்து பேசினார் என்று சொல்லி சொல்லுவார்கள். இல்லை, அவர் தத்துவமோ சிந்தனைகளையோ அவர் முன்வைக்கவில்லை. திட்டமாக கூறினார், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன் என்று சொல்லி பேசினார். மட்டுமல்ல, சொன்னார் என்ன தெரியுமா? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் என்றார். சிந்தனை கருத்து அல்ல, தத்துவம் அல்ல. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவாசித்தால் நித்திய ஜீவன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்ப்புக்கு அவன் உட்படுத்தப்படுவான், அவன் ஆக்கினையை அடைவான் என்று திட்டமும் தெளிவுமாக இந்த உலகத்துக்கு முன்வைத்திருக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்திலும் கூட 46ஆம் வசனம், 47, 48 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை திட்டமும் தெளிவானது. இதற்கு மேல் எந்த விவாதத்திற்கும் இடமில்லை. எந்த விவாத மேடையை போட்டு விவாதிக்கவும் முடியாது. நன்றாக இன்னுமாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசு அல்ல இன்னும், அல்லது சிலுவையிலே தொங்குகின்ற அடையாள சின்னமும் அல்ல. அருமையானவர்களே, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாயிருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரவிருக்கிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வர இருக்கிறார். மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அவருடைய வருகை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொண்டு வருகின்ற ஒரு நேரம் அது. ஆகவே அவருடைய வருகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை சந்திக்க, அவருடைய கரத்திலிருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம், நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளுவோம். இன்றைய நாளிலே அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற இன்று நாளிலே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். எப்பொழுதும் நாம் ஆயத்தமாயிருப்போம். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆமீன்.